வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணிப்பூரி ஸ்பெஷல் மங்கள் ஊட்டின்ற ஒரு தால் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து இந்த பயிர் எடுத்திருக்கிறேன் நான். கிட்னி பீன்னு சொல்கிறது, இந்த ஒயிட் ஐடு பீன் எடுத்திருக்கிறேன். இதை வந்து நான் முந்தின நாள் நைட்டே வாட்டரில் சோக் பண்ணி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இது பாயில் பண்ணது தான் இது. இதுக்கப்புறமா என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய டொமேட்டோ எடுத்திருக்கிறேன், தக்காளி எடுத்திருக்கிறேன், ஒரு ஆனியன், பெல்லாரி ஆனியன், ஒரு 1 இன்ச்சு இஞ்சி வந்து கிரேட் பண்ணி ஜிஞ்சர் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 6-7 க்ரீன் சில்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு க்ரீன் சில்லி மாத்திரம்தான். பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி. இப்போ நான் காட்டினது வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம், கிமின், அப்புறம் ஒரு தேஜ்பத்தா, பே லீஃப்னு சொல்கிறது, பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறது. இப்போ வந்து இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் சேர்க்கணும். அவங்க மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுவாங்க. கடுகு எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எனி ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த நார்த் ஈஸ்ட்டு, நார்த் இந்தியாலாம் மேக்ஸிமம் அவங்க வந்து அந்த கடுகு எண்ணெய் தான் சேர்க்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த பே லீஃபை வந்து அதை கொஞ்சம் உடச்சி நான் போட்டுக்கிறேன். நான் பிச்சு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன், கிமின் போடுறேன். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அந்த ஜிஞ்சர் வந்து அதை கிரேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதரக், இஞ்சியை வந்து இப்போ போட்டு நல்லா பச்சை வாசனை போக இதெல்லாம் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் வதங்குறதுக்காக சால்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டது வந்து சால்ட்டு போடுறேன், உப்பு போடுறேன். இதுக்கப்புறமா நான் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போடுறேன், மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. எப்பவும் நம்ம கரம் மசாலா போட்டு வைப்போம், அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்தது. இது சிம்பிளாகவும் இருந்தது, ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கொஞ்சமாக இருக்கிற போதும், ஜாஸ்தி பொருட்களும் தேவையில்லை. இது நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம தக்காளியையும் வெங்காயத்தையும். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சது தான் அது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கிட்னி பீனையும் சேர்த்துக்கலாம், பயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், ஈஸி டு மேக், குயிக்காக பண்ணக்கூடியதான ரெசிபீஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் திக்னஸ்க்காக. கொஞ்சம் அதை மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்கள்.